வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்ட்டு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருக்குன்னா அப்போ டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தானே அப்படின்னுலாம் யோசிக்காதீங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சரி வாங்க, இந்த பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்ன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃப்ரோசான் இறால் முன்னாள் நாள் நைட்டே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த நாள் இலகி க்ளீன் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இறாலெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் நடுவில் இருக்க அந்த கருப்பையை நான் வெட்டி எடுத்தாச்சு. தலையுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியாக நான் அதை பொரிக்க எடுக்க போகிறேன். ஸோ இந்த பிரியாணிக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி இந்த பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ 2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுட்டேன். 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 எலுமிச்சப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மஞ்சள் தூள். இந்த பிரியாணிக்கு நான் கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறேன். சின்னனாக இருக்கிற வழியாக 5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெருசானா நீங்கள் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்க்கலாம். பட்டை 1 துண்டு, அன்னாசிப்பூ 1, கருத்த ஏலக்காய் 1, க்ரீன் ஏலக்காய் 4, கிராம்பு 5, ஜாதி பத்திரி 1, பிரியாணியில் 2. ஸோ இது மட்டும் இல்லாமல் நடுவில் நான் சில சாமானும் மறந்தே போயிருப்பேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு நடுவில் காட்டிடுறேன். இப்போ நாங்கள் இறாலை மேரினேட் பண்ணி வைக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு 1 டீஸ்பூன் நாங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இறால் கொஞ்சம் வெடுக்கு கூறின வழியாக. ஸோ இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக 1/2 லெமனை இதோட புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கத்தில் மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ புதினா கொத்தமல்லியை நாங்கள் வாஷ் பண்ணி தனித்தனி இலையாக பிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தையும் தக்காளியும் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பச்சை மிளகாவை நாங்கள் நடுவில் கீறி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இதுவும் நாங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. மேற்கொண்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. சரி வாங்க, என்னுடைய பிரியாணி பாத்திரம் இதுதான். நான் இதில் தான் இப்போது ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இதோட நெய்யும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கடைசியாக தான் நெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். எண்ணெய் சூடானதுமே நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறாலை அதில் பாதியை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த பொரிச்ச இறாலை நான் ப்ரான் பிரியாணி கடைசியாக மேலால் நான் தூவி விடுவேன். ஸோ இது ஒரு மெத்தட். இப்படி செஞ்சால் ப்ரான் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது 3/4 பதம் நாங்கள் பொரிச்சு எடுத்தால் போதும். இதை டீப் ஃப்ரைலாம் நாங்கள் பண்ண வேணாம். ஸோ ப்ரான் பொரிக்கும் போது நாங்கள் மீடியமில் வச்சுக்கலாம் தீயை. ஏனெண்டா நாங்கள் அந்த இஞ்சி பூண்டு போடுற வழியாக எண்ணெய் கருக பார்க்கும். ஸோ நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சு இறாலை பொரிச்சிடுங்கோ. ஸோ எங்களுக்கு இறால் பொரிஞ்சிட்டு இனிமேல் எல்லாத்தையும் வெளியே எடுத்து விடலாம். இதே எண்ணெயில் நாங்கள் இப்போது ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதோட வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதை நாங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வதக்கி விட்டுக்கொள்ளுவோம். ஸோ எங்களுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு, இப்போ நாங்கள் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நாங்கள் வதக்கி விடுவோம். பிறகு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் நாங்கள் இதோடையே சேர்த்துக்கொள்ளுவோம். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தக்காளி கெதியாக மசிகிற அளவுக்கு வதங்கும். ஸோ எங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிட்டு இந்த டைமில் நாங்கள் கொத்தமல்லியும் புதினாவையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். கொத்தமல்லி புதினாவுமே எங்களுக்கு கன நேரம்லாம் வதங்க தேவையில்லை. இது 1 நிமிஷம் எங்களுக்கு வதங்கினா போதும்.
இப்போ நாங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கொள்வோம். இறால் வந்து வெடுக்கு கூறின வழியாக கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் அந்த வெடில் தன்மையை குறைக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் நாங்கள் தயிர் சேர்த்துக்கொள்வோம். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நாங்கள் வதக்கினா போதும். அது 2 நிமிஷத்துலேயே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் மிச்ச இறாலை இதோடு சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இறால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நாங்கள் மூடி போட்டு இறாலை வேக விடலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இறால் வெந்துட்டான்னு. இல்லைனா மேலே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி நாங்கள் இப்படி கிண்டி விடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதோட நாங்கள் ஒரு பாதி தேசிக்காவை புழிஞ்சு விட்டுக்கொள்ளுவோம். நான் இந்த கப்பில் தான் அரிசியை வந்து மெஷர் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த கப்பில் நான் 1 கப் அரிசியாண்டா 1.5 கப் தண்ணி நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். பாஸ்மதி ரைஸுக்கு மொத்தமாக நான் 3 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த டைம் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து உங்களுக்கு கரிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். இனிமேல் நாங்கள் இதில் அரிசியை சேர்த்துக்கொள்வோம். ஸோ அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கிற இதை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் லோவாக குறைச்சி விடுவோம் ஃப்ளேமை. இப்போ மூடி போட்டு நாங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து கொஞ்சம் தண்ணியும் சோறுமாக இருக்கும். அந்த டைமில் கீழே இருக்கிற அரிசியை மேலால் மெதுவாக கிண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து கீழே அடி பிடிக்காது. ஸோ மறுபடியும் நாங்கள் மூடி போட்டு மூடி விடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். இனிமேல் நாங்கள் தம் போட வேண்டியது தான். தம் போடுறோம்டா கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் செஞ்ச பிரியாணி சட்டியை தூக்கி மேலே வச்சுட்டு இந்த ஆவி வெளியே போகாமல் ஏதாவது ஒரு துணியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அலுஃபோலியோ போட்டு கவர் பண்ணி அதை மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் போட்டு வச்சு விடலாம். இப்போ நாங்கள் அடுப்பை ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கொள்வோம். இனிமேல் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற புதினா இலையையும் பொரித்து வச்சுருக்கிற இலையும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இப்போ தான் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் செஞ்சு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கொள்ளுவோம். அப்போ தான் அந்த தம் பிரியாணியே வந்து வேறு லெவலில் இருக்கும். நடுவில் நீங்கள் பிரியாணியை வந்து கீழே இருக்க அரிசியை மேலே எடுத்து போடுற வழியாக இந்த பிரியாணி உங்களுக்கு அடிப்பிடிக்காது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது என் தங்கச்சி எனக்கு சொன்ன டிப்ஸ், அதான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம திறந்து பார்த்தா சிம்பிளான ஒரு ப்ரான் பிரியாணி தயார். ஸோ நீங்கள் இதை ஒரு தட்டில் போட்டு சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களும் நான் சொன்ன அளவில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.